இப்போ நம்ம வந்து பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா பாவக்காய் வந்து நல்லா நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் நம்ம ஒரு 100 கிராம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். புளி தேவையான அளவு ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த பாவக்காய் குழம்புக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறோம். இந்த மாதிரி நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் 4 வெந்தயம் போட்டுட்டு அதை லைட்டாக பொரிஞ்சோடனே நம்ம வந்து வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சட்டியில் வைக்கிறப்போ வந்து குழம்பு நல்லாயிருக்கும், புளிக்குழம்புலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து குழம்பு 2 நாள் வச்சுருந்தாலும் நம்மளுக்கு வந்து நல்லா குழம்பு நல்லாயிருக்கும், கிடாது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயில் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து புளியை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி. இந்த புளிக்குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் நல்லா உப்பு காரம் புளிப்பு எல்லாமே நல்லா தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் 2 ஸ்பூன் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறது நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா அளவாக விட்டுக்கலாம். இன்னும் நம்மளுக்கு வந்து இந்த காய் பாதி அளவு வேகணும். இந்த மாதிரி நம்ம தண்ணி அளவாக விட்டுக்கிட்டு நம்ம வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக நல்லா நம்ம 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது கொஞ்சம் இனிப்பு சேர்க்கணும். கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பட்டி வெல்லம் ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெல்லம் தான் சேர்த்துருக்குறேன். இது நல்லா போட்டுட்டு நல்லா கொதித்து வரணும். நம்மளுக்கு வந்து இந்த குழம்பு வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிறப்போ வந்து அந்த பாவக்காயோட கசப்பேத்து நம்மளுக்கு தெரியாது. பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த குழம்பு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அருமையான பாவக்காய் குழம்பு நம்மளுக்கு ரெடி. இன்னும் தண்ணி வேணால் நம்ம இன்னும் நல்லா சுண்ட வச்சுக்கலாம்.